கண்டிப்பா ஐஸ் வாட்டர் குடிக்கிறது நல்லது கிடையாது. என்னைக்காவது அக்கேஷனலா ஒரு ஜூஸோ, இல்ல ஏதாவது நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கோம். எங்கேயாவது ரொம்ப ஹாட்டான கிளைமேட் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னா, அப்ப கூட வெயில்ல இருந்துட்டு உடனே நீங்க ஐஸ் வாட்டர் குடிக்கிறதும் தப்பு. ஸோ அது 1 ஆர் 2 டைம்ஸ் ரேரா அக்கேஷனலா எடுக்கலாங்க. பட் ரெகுலரா நீங்க ஐஸ் வாட்டர் எடுக்கிறது, இட் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டூ ஹாட். அது எந்த அளவுக்கு உங்களுடைய டைஜஷனை அஃபெக்ட் பண்ணுமோ, அதே மாதிரி தான் ஐஸ் வாட்டர் எடுக்கிறதும் உங்களுடைய டைஜஷனை அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்ன பண்ணலாம்? தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் இப்ப இருக்கக்கூடிய வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பொல்யூஷன் இருக்கு. இன்னொன்னு நம்ம அதிகமா வந்து பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கோம். என்னன்னா நம்ம நிறைய எல்லா இடத்துலயும், அதாவது வீடுகள்ல இருக்கட்டும், அலுவலகத்துல இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம பிளாஸ்டிக் கேன்ஸ் தான் யூஸ் பண்றோம். இந்த பிளாஸ்டிக் என்ன ஆகும்னா, சூரிய வெளிச்சம் அந்த பிளாஸ்டிக்ல படும்போது அந்த தண்ணி அந்த பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகி, ஸோ அதோடைய தன்மை வந்து மாறும். பிகாஸ் வாட்டர் ஹேஸ் காட் மெமரி. அதோடைய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது இன்னும் நம்ம குடிக்கும் போது அது நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரதுக்கு காரணமா இருக்கு. தண்ணிய அது அமிலத்தன்மையாக்குது. ஆக்சுவலா வாட்டர் இஸ் அன் ஆல்கலைன். ஆனா அது வந்து நமக்கு அமிலத்தன்மையை கொடுக்கறதுக்கு காரணம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது. ஸோ அப்போ அப்படி இருக்குன்னா, நீங்க கொதிக்க வச்சுட்டு அதை ஆற வச்சு குடிக்கும் போது ஓரளவுக்கு டு சம் எக்ஸ்டென்ட் அதை நம்ம குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும்.